ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா, காப்பிரைட்ஸ் வரவே வராது அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன். 75% காப்பிரைட்ஸ் வராமல் இருக்கிறது தவிர்க்கலாம் நண்பா. அதுக்கு என்ன நீங்கள் பண்ணணுன்னா, உங்கள் யூடியூப் போய்க்கோங்க. நான் போயிட்டேன். இப்போது உங்கள் யூடியூப்பில் உங்கள் சேனல் லோகோ கிளிக் பண்ணிக்கோங்க. யுவர் சேனல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி வந்துடும். இப்போ என் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஹலோ, அதாவது இப்போ இந்த வீடியோவிலே கீழே பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோன்னு இல்லை, என் வீடியோவில் எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் முக்கியமாக இந்த வேர்ட்ஸ் கொடுத்துருப்பேன். தேங்க்யூ கீழே படித்து பாருங்கள். காப்பிரைட் டிஸ்க்ளைமர் அண்டர் செக்ஷன் 107 ஆஃப் தி காப்பிரைட் ஆக்ட் 1976. இந்த இது இருக்குல்ல நண்பா, இது ஃபுல்லாமே உங்கள் சேனலில் அதாவது காப்பிரைட்ஸ்லேருந்து ஃபயர் இஷ்யூஸ்ன்னு இருக்குல்ல, இது வரைக்கும் உங்கள் சேனலில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இது டிஸ்கிரிப்ஷன் எப்படா காப்பி பண்ணுறதுன்னு தெரியல, நான் அடுத்த வீடியோவில் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீடியோவுக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் வந்தாலும், யாராச்சும் காப்பிரைட் ரிப்போர்ட் பண்ணாலும், யூடியூப் நிறுவனமே பார்க்கும். இந்த மாதிரி வீடியோ கீழே கொடுத்துருக்காங்களோ, அப்போ கொஞ்சம் அவங்க காப்பிரைட் இது கொடுக்காமல் இருப்பாங்க உங்களுக்கு. சரிங்களா நண்பா? ஸோ உங்கள் வீடியோ கீழே எந்த வீடியோ போட்டாலும் இதை போடுங்க. என்டர்டைன்மெண்ட் வீடியோ போட்டாலும், எந்த வீடியோ நீங்கள் போட்டாலும் இதை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா, இந்த காப்பிரைட் இதை. இப்போ நான் இந்த வீடியோ கீழேயும் இருக்கும், அதாவது இப்போ நான் போடக்கூடிய வீடியோலையும் இருக்கும், கீழே போய் நம்மளாம் பாருங்கள். அது மட்டும் வைக்கிறேன் உங்களுக்காண்டி, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும். இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நண்பா. அதுவும் இல்லாமல் மொத்தம் 5 எபிசோடு செட்டிங் பற்றி எல்லாமே சொல்லியாச்சு. இப்படி வச்சாலே உங்களுக்கு வியூஸ் அதிகரிக்கும். அந்த 5 எபிசோடு எதுவும் ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள்.